ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நாம் இன்றைக்கு ஆராதனை பகுதியிலே அதனுடைய பின்னணிகளை குறித்து கேட்டோம். ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய பிரமாணங்களை மீறி விக்கிரகங்களை வழிபட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி மெய் தேவனுடைய ஆண்டவருடைய நியமங்களையும் அவருடைய ஆலோசனைகளை விட்டு கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவர்கள் கர்த்தரால தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிந்தித்தது போல அந்த நாட்களில் சாலோமனுக்கு பின்பு ராஜ்யம் இரண்டாக பிரிந்து தென் தேசம் வடதேசமாக இரண்டாக பிரிந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலம் பிசி கிறிஸ்துவுக்கு முன் 740 ஏகதேசம் 690 வரை ஏகதேசம் 50 ஆண்டு காலம் அவர் தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேலை கட்டிடத்தில் திரும்பும்படி அவர்களை அழைத்தார்கள் என்று பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற வேத பகுதியில் இஸ்ரவேலின் தேவன் யார், அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட கர்த்தரை தண்டியிலும் இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளால அடிமைப்படுத்துகிற நிலைமைக்கு வர காரணம் என்பதை குறித்து இங்கே எச்சரிக்கிறார். குறிப்பா தேவன் நாம் விசுவாசிக்கிற நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமானவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் infinite God, infinite mind and his ways are infinite. அதாவது நம்முடைய புத்திக்கும் சிந்தனைக்கும் நிறுத்தக்கூடியவர் அல்ல நம்முடைய தேவன். அவருடைய மனமும் எண்ணங்களும் இன்னும் அவருடைய வழிகளும் நம்முடைய எண்ணங்களுக்குள் நம்முடைய சிந்தனைக்குள் அடங்குகிறது அல்ல. அவர் அவைகளுக்கு மேலானவர். ஆனால் அவர் இரக்கமுடையவர். அவர் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு கிருபை இரக்கம் அளிக்கிற தேவன் என்று ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களை உரைத்து அவர்களை தேவனுக்கு நேராக திரும்பும்படி அவர் அழைக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே தேவனை விட்டு விலகி போகும்போது அவங்க முதல்ல அவங்க வாழ்க்கையில் வருகிறது அவங்க மெய் தேவனை ஆராதிக்காமல் விக்கிரகங்களையும் படைப்பையும் ஆராதிக்கிற நிலைமையில மனுஷன் பாருகிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதன் மெய் தேவன் ஆராதிக்கிறதை விட்டு பொய்யையும் தவறையும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஆராதிக்கும் போதே அவனுடைய மாரல் கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள், அவனுடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாம் முற்றிலுமாகவே மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில உண்மை. இன்றைக்கும் எல்லா காலகட்டங்களிலும் மனுஷன் மெய் தேவனுடைய வழிகளை விட்டு பரிசுத்த தேவனை ஆராதிப்பதை விட்டு பரிசுத்த தேவனுக்கு கீழ்ப்படிகளை விட்டு மனிதனையும் படைப்புக்கு நேராக அவன் திரும்பும் போது, சுய எண்ணங்களுக்கு நேராக திரும்பும் போது அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லாவற்றிலும் மாற்றங்கள் ஏற்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். ஏசாயா 1வது அதிகாரம் 2 4 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 1வது அதிகாரம் 2 4 வரையுள்ள வசனங்கள். ஏசாயாவுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று இந்த வசனங்களை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இங்க பார்க்கும்போது, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைக்கின்ற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். மாத்திரமல்ல, மாடும் தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணை அறியும், இஸ்ரவேலோ
அறியாமலும் என் ஜனம் உணர்வு இல்லாமலும் இருக்கிறது என்றார். வேதத்தில் அநேக வேளைகளில் உணர்வில்லை என்று சொல்வது ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் எல்லாமே தேவனை குறித்த உணர்வும் தேவனை குறித்த வெளிச்சமும் பரிசுத்தமை தேவனை அவருடைய உண்மைகளிலே அறிய முடியாமல் உணர முடியாமல் அவரை விட்டு விலகி இருக்கிறதான அந்த காரியத்தை அதை குறிக்கிறதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை விட்டு விலகி போறபடினால அவங்களுடைய தேவாலயத்தை இழந்தாங்க, ஆராதனைகளை இழந்தாங்க, தேவாலயம் பிடிக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டு போனாங்க, அடிமைகளானாங்க, தேவனால கைவிடப்பட்டாங்க. மிகப்பெரிய கோபங்களுக்கும் மிகப்பெரிய வேதனைகளுக்கும் ஆளானாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய பொறுமையும் உள்ள தேவன் மீண்டும் அவர்களை தன்னுடைய கிருபையின் கரத்தினால தன்னிடத்துல வரும்படி தன்னிடத்துல திரும்பும்படியாக அவர்களை அழைக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதான் நம்ம 1வது வசனத்துல பார்க்கும்போது ஒரு வாசிப்போம். 54:1, 55:1. இங்க ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போய் உடாய்த்து போய் வறண்டு போய் பலவிதமான நெருக்கங்களினாலும் அடிமைத்தனத்தினாலும் உலகம் ராஜாக்களினாலும் புறஜாதி ஜனங்களினாலும் ராஜாக்களினாலும் துன்பப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து அவிதமாக வேதனைக்குள்ளால் இருக்கிற அந்த ஜனங்கள் அந்த நாட்கள்ல அவங்க துயரப்பட்டு வேதனைப்படும் போது அவங்க ஒருவேளை அந்த கடந்த நாட்கள்ல தங்கள் முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கோடு, யாக்கோபோடு சொன்ன உடன்படிக்கைகளையும் இன்னும் தாவீதுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட தாவீதுக்கு சொன்ன அவசரங்களையும் அவர்களுக்கு தாவீதின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூர்ந்து அவங்க கர்த்தருக்கு நேராக அவங்க தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் அவர்களை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அன்னைக்கு வாருங்கள். இது மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. அவங்களுடைய எங்கே தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போய் மெய் தேவனை ஆராதிக்கிறதை விட்டு மெய் தேவனுக்கு கீழ்ப்படித்த அவருடைய பிரமாணங்களின்படி கைகொண்டு வாழ்கிறதை விட்டு தேவனை விட்டு விலகி போன ஜனங்கள் மீண்டும் தேவனிடத்தில் அந்த பரிசுத்த மெய் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் பரிசுத்த மெய் தேவனுக்கு நேராக தேவன் அழைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் நாம் பார்க்கும்போது இங்கே தண்ணீர் அன்றைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர், ஒரு காலம் தாகம் உண்டாக தண்ணீர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிற தண்ணீர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாகம் தீர்க்கிற தண்ணீர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மெய் சுவிசேஷம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தேவையானது மனம் திரும்பி பரிசுத்த மெய் தேவனாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக விசுவாசித்து ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் மூலமாக தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் விசுவாசத்தின் மூலமாக அந்த அவன் மனதில் இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது அவருடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்து தன்னோடு ஒரே சரீரமாக தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற அந்த ஆவிக்குரிய இணைப்பு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டிய இருந்தது போல இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு நேராக திரும்பி அந்த ஒரே ஜீவ தண்ணீரிலே தாகம் தீர்க்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மத கடவுளாக, பாரம்பரிய தெய்வமாக அல்லது தங்களுடைய வழிபாட்டுக்குரியவராக இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். அப்படியல்ல, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரித்த மனுஷனுடைய பாவத்துக்காக மரித்த இரட்சகராகிய தேவனை தனிப்பட்ட வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாரம்பரியங்களும் மாம்ச பக்தியும்
எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. சுய ஞானத்தின் அடிப்படையிலான பாரம்பரிய பக்தி வைராக்கியமுடைய வாழ்க்கைகள், பக்திக்கான செயல்கள் நம்மை பரிசுத்த மெய் தேவனோடு ஒன்றிணைக்காது. பரிசுத்த மெய் தேவனோடு ஒன்றிணைக்கிறது மனதிரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தையும் மாம்சத்தையும் சுயத்தையும் சார்ந்து வாழாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் பின்பற்றி அவர்களே நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 6வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபித்திருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கிறாரு, நீங்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை மனுஷன் கண்டடையத்தக்க நேரம் என்ன? நாம் மனம் திரும்புகிற, நம்முடைய தவறுகளை உணர்கிற ஒரு விசுவாசி, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் வேத வசன வெளிச்சத்துல நம்மை உணர்ந்து நாம் என்ன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கிறது, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து நாம் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்து வாழ்வது. வாருங்கள் பாகமாயிருக்கிறவர்களே, தேடுங்கள் தூரமாயிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் திரும்பும் போது நான் கண்டடையத்தக்க நீங்கள் நீங்கள் காணக்கூடிய தூரத்திலே நான் இருக்கிறேன். நாம் தேடுகிற ஒவ்வொருவரும் தேடும் போது கண்டடைவோம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். 7வது வசனத்தில் இருக்கும்போது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருக்கம் உள்ளவர், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொறுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மனுஷன், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுய எண்ணங்களை சார்ந்த வாழ்க்கையை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. நம்முடைய சுய எண்ணங்களை சுய புத்தியை சார்ந்து கொண்டு வாழ்வது நிச்சயமாக தேவனை பிரியப்படுத்தாது. நாம் நம்முடைய துன்மார்க்கமான வழியையும், துன்மார்க்கம் என்று சொல்லும் போது நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும், மிகப்பெரிய கொடிய பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை இதுதான் அல்ல. தேவனுடைய பார்வையில நம்முடைய சுய விருப்பப்படியான வாழ்க்கை, நம்முடைய மாம்ச எண்ணமான சுய, நம்முடைய மன என்ன நமக்கு சரி என்று சொல்லுகிறத நாம் செய்து வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் தேவன் அவருடைய வேதத்திலே தந்திருக்கிற அவருடைய வழிகளை பார்த்து அவருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வர்ற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. நம்முடைய சுய விருப்பங்களில் வாழ்கிற வாழ்க்கை, சுய ஞானத்துப்படி வாழ்கிற வாழ்க்கை, அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, அது துன்மார்க்கமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் நம்முடைய மாம்ச எண்ணங்களின் அடிப்படையில இன்னும் பாவ பலவீனத்தோட காணப்படுகிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நீதிகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. மனுஷனுடைய நீதி, நம்முடைய மனம் நமக்கு சரி என்று சொல்லுகிற அநேக காரியங்கள் தேவனுடைய பார்வையில அது அழுக்கான கந்தையாக, அநீதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படினால நம்முடைய சுய எண்ணங்களை, சுய புத்தியை சார்ந்து நடப்பது தேவனுக்கு சுத்தம் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. கர்த்தருடைய வழிகள், நம்முடைய எண்ணங்கள், சுய எண்ணங்களின் படியான வழிகள் இரண்டும் மிகவும் மிகவும் வேறுபட்டது. நமக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள், அதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம்.
உன் சுய புத்தியின் மேல் சாராமல், சுய புத்தி, சுய ஞானம், நமக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள், அவைகள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. தேவன் அவருடைய சித்தம் என்ன என்பதை, அவருடைய வழிகள் என்பது, அவருடைய சித்தமான காரியங்கள் என்ன என்பதை அவருடைய பரிசுத்த வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே அவருடைய சித்தத்தை உணர்ந்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய சுய எண்ணங்களில் சாயாதபடி கர்த்தருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நோக்கங்களும் வேத வசனத்தின்படியானதாக நம்முடைய விருப்பங்களை மாற்றி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் பரிசுத்தர், மனிதன் துன்மார்க்கன். கரெக்ட். God is holy and pure. Man and மனிதனும் மனிதனுடைய எண்ணங்களும் முற்றிலுமாக கரைப்பட்டது, அநீதியானது. ஆனபடினால மிகவும் எச்சரிக்கையோடு நாம் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பது என்னுடைய சித்தமாயிருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் தெளிவாக மனுஷனுடைய எண்ணங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தோடு வாசிப்போம். தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் யுத்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. நாம் இங்கே பார்க்கிறோம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு பார்க்கிறோம். மனுஷனுடைய மாம்ச எண்ணத்தில் இருந்து வருகிற இருதயத்தின் எண்ணங்கள், தோற்றங்கள் எல்லாம் பொல்லாங்காய் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய ஆலோசனைகள், அவருடைய வழிகள் பரிசுத்தமானவைகள், மிகவும் பரிசுத்தமானவைகள். அதுல எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாதவராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். சாதாரண நம்ம பார்க்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டுமே இரண்டு வேறுபட்ட துருவங்கள். கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தம் என்பது நம்ம இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களுடைய சுய எண்ணங்களினால் சில பரிசுத்தங்களை தங்களுக்கு முன் ஏற்படுத்தி தங்களை பரிசுத்தமாக வெளிப்படுத்துகிறார்கள். அதல்ல, கர்த்தருடைய பரிசுத்தமும் கர்த்தருடைய சித்தத்தின்படியான பாதை என்பது அவருடைய வேதம் நமக்கு தருகிற ஆலோசனைகளும் வேதத்திலே நாம் புரிந்து கொள்கிற தேவ சித்தமான காரியங்கள் மாத்திரமே. அதனால்தான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர் அவருடைய வழிகளிலும் அவருடைய சித்தத்திலும் அவருடைய விருப்பத்திலும் நடக்கிறபடினால அவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுவதை பார்க்க முடியும். அபகூக்கின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தோடு வாசிப்போம். அபகூக் 1:13. அங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தீமையை பார்க்காத சுத்த கண்டர். தேவனுடைய வழி, அவருடைய பரிசுத்தம் என்பது, அவருடைய நீதி என்பது, அவர் மிகவும் அவருடைய பரிசுத்தம், அவருடைய தன்மைகள் நம்முடைய புத்தி கெட்டாதவைகளாக இருக்கின்றன. அதனால்தான் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளும் மிகவும் வேறுபட்டது என்று பரிசுத்த தேவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனத்தோடு வாசிப்போம். எனக்கு சித்தமான
இங்க நம்ம பார்க்கும்போது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள், எண்ணங்கள், ஆலோசனைகள் அங்கே எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். என் ஆலோசனை நிறைவேறு மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணுவேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய ஆலோசனைகளை ஒன்று குறைவில்லாதபடி நிறைவேற்றுகிற பரிசுத்த மே தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம். நாம் பார்த்தது போல என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயரமாயிருக்கிறது. பூமியை பார்க்கும் வானங்கள் எப்படி உயரமாயிருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயரமாயிருக்கிறது. மனுஷன் இன்றைக்கு அநேக கொள்கைகள், இன்றைக்கு கிறிஸ்தவத்திலும் கூட அநேக உபதேசங்கள் வேத வசனத்திலிருந்து வருவதல்ல, மனுஷனுடைய எண்ணங்களிலிருந்து தோன்றுகிறது. அத சுய நீதியை போதிக்கிறாங்க. கிரியைகளினாலும் நல்லொழுக்கத்தையும் நீதியும் போதிக்கிறாங்க. வேதம் போதிக்கிறது, அது உண்மை. ஆனால் நாம் தேவனுடைய சுத்தத்தையும் அவருடைய வழிகளையும் அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் அவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறபடி அவரை நாம் அறிந்து அவரை நாம் ஆராதிப்பதும் அவரை விசுவாசித்து பின்பற்றுவதுமே எல்லாவற்றுக்கும் மேலானது. நாம் உலக வாழ்க்கையில மனுஷனுக்கு முன்பாக நாம் தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக சிலர் நமக்கு மனிதனுக்கு பிரியமாய் தோன்றுகிற நீதியின் பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாட்சியின் ஜீவியம். ஆனால் தேவன் அவருடைய வழிகள், அவருடைய சித்தத்தை உணர்ந்து நாம் செயல்படுவது, அது வேத வசனத்திலிருந்து மாத்திரமே நாம் அதை கண்டுகொள்ள முடியும். வேத வசனத்திலிருந்து மாத்திரமே நாம் தேவனை அறிய முடியும். தேவனுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசமானது அவருடைய வழிகளும் நம்முடைய வழிகளும் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மனுஷனுடைய வழிகள் மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிறது, மரண வழிகள் என்று வேதத்திலே பார்க்க முடியும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மனிதனுக்கு செவ்வையை தோன்றுகிற வழிகள், நலமாய் தோன்றுகிற வழிகள், நலமாய் தோன்றுகிற காரியங்கள் வேதம் சொல்கிறது, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. மனுஷனுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே சுயநலமானவைகள், பெருமைக்குரியவைகள், சுய உயர்வை சார்ந்தது. அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் நமக்கு காட்டுகிற வாழ்க்கை பாதை தாழ்மை, அன்பு, நீடிய பொறுமை, சாந்தமும் இன்னும் சமாதானமும், அப்படிப்பட்டதான தெய்வீக குணாதிசயங்கள் அது வேதத்துல நம்ம தெளிவாக கண்டுகொள்கிறோம். நம்முடைய சுய எண்ணங்களும் சுய விருப்பங்களும் நம்முடைய மன நமக்கு நலமாய் சொல்கிற காரியங்களை நாம் சார்ந்து வாழும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. ஏசாயா 53:6 வாசிப்போம். இங்கே நாம் பார்க்கும்போது அவனவன் தன் வழியிலே போனோம். தேவனுடைய சித்தத்தை விட்டு, தேவனுடைய வழிகளை விட்டு, வேதம் காண்பிக்கிற பாதையை விட்டு, சுய விருப்பத்தின்படியான பாதையிலே மனுஷன் நடந்து கொண்டிருந்தான். அவன் மனம் திரும்பி
தேவனுடைய பாதையில் மனம் திரும்புதல் என்பதே தன்னுடைய தவறை உணர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு நேராக, தேவனுடைய வழிக்கு நேராக, தேவனுடைய ஆலோசனைக்கு நேராக, தேவன் விரும்புகிற பாதைக்கு நேராக திரும்புவது. நம்முடைய வழிகளை விட்டு தேவனுடைய சித்தத்துக்கு நேராக திரும்புவதை குறிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிறதான தெய்வீக உறவு, தேவனிடத்திலிருந்து வருகிற மன்னிப்பு, இரக்கம், கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு வருகிற ஒன்றிணைப்பு, நாம் அவரோடு சேர்க்கப்படும் ஸ்லாக்கியம், இவைகளை எல்லாம் குறிக்கிறது. எப்போது நாம் நம்முடைய சுய எண்ணங்களையும் நமக்கு நலவாய் கொண்டுகிற பாதைகளையும் நாம் சரியென்று எண்ணுகிறவைகளை விட்டு தேவ சித்தத்தை வேதத்திலே தெளிவாக அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நாம் பின்பற்றி வரும்போது நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு சேர்க்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக தேவனுடைய சுத்தத்தையும் அவருடைய வழிகளையும் அவருக்கு விருப்பமான காரியங்களையும் நாம் செய்ய நாம் தகுதியுடையவர்களாகவும் நாம் மாற்றப்படுகிறோம். தேவனுடைய வழி, தேவன் காட்டுகிற பாதை ஜீவனுக்கு ஏதுவானது. அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது மாத்திரமல்ல, நித்திய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. நித்தியமாக நிலைத்திருக்கக்கூடியது. ஆண்டவருடைய பாதையில ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக நாம் வாழ்ந்து அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை நித்திய ஜீவனையும் நித்தியத்திலே அதிக பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பாதை நீதியின் பாதை, ஜீவனின் பாதை, தேவனுடைய பாதை வெளிச்சமும். அந்த பாதையிலே நாம் செல்லும் போது நாம் எல்லா தீமைக்கும் அவருடைய கிருபையினால் பாதுகாக்கப்படுகிறோம். அவர் இரக்கமும் மனம் உருக்கமும் உள்ளவருமாக இருக்கிறார். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசிப்போம். உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பாருங்க, அவர் வழிகளெல்லாம் நியாயம், சத்தியம், செவ்வை. இன்னும் அந்த கர்த்தர் கன்மலை, அவரிடத்தில் எந்த விதம் அவர் அசைக்க முடியாத உறுதியானவர். அவருடைய நீதி, நியாயம், உண்மை என்பது அழியாத மாறாத உறுதிப்பாடுடையது. கன்மலை எப்போதுமே அவருடைய மாறாத்தன்மை, நிலைப்பாட்டை குறிக்கிறதாக இருக்கிறது. அவர் இரக்கமுள்ள தேவன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர்படியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால், ஆங்கிலத்தில் இஸ் willing to be merciful. அவர் இரக்கம் பாராட்ட வல்லமை விரும்புகிறவர். அவர் இரக்கமுள்ள தேவன். ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார், வாருங்கள், மெய் தேவனை தேடுங்கள், அவருடைய வழிகளை பின்பற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய சுய விருப்பங்களின்படி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி, மாம்ச உணர்வுகளின் அடிப்படையில் போய் கர்த்தரை விட்டு மிகவும் தூரம் போய்விட்டீர்கள். கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன் என்று சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நாமும் அமிதமாகவே அழைக்கப்படுகிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில
நாம் தேவ அன்புக்குள் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம் தேவனுடைய அன்பை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆங்கிலத்தில் அது still we were yet sinners. We were yet sinners. பாவத்தில் இருக்கும்போது, பாவ பலவீனத்தில் இருக்கும்போது தேவன் தம்முடைய அன்பை பரிபூர்ணமாய் நம்மளே விளக்கப்பட்டினார் என்ற அந்த கிருபையிலும் அந்த அன்புக்கும் பாத்திரராய் இருக்கிற நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கும்படி, அவருக்கு மகிமை உண்டாக நாம் வாழும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்படுகிறோம். வேதம் நமக்கு எச்சரிக்கிற காரியம், நாம் நம்முடைய சுய எண்ணங்களை, சுய வழிகளை விட்டு நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதைகளை கிறிஸ்து நமக்கு காட்டிருக்கிற மாதிரியை பின்பற்றி கிறிஸ்து அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து, அந்த உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். உன் சுய வழிகளையும் சுய எண்ணங்களை விட்டு விலகும்படி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு விருப்பமாய் தங்களுடைய சுய எண்ணங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தபடினால மெய்தேவனை விட்டு பிரிந்து மிகுந்த துக்கத்துக்கும், துயரத்துக்கும், வேதனைக்கும், தண்டனைக்கும் ஆளானார்கள். நாம் அப்படி ஆளாதபடி கர்த்தருடைய கிருபை இரக்கங்களை நாம் அனுபவித்து வாழ்வதற்காக தேவனை சார்ந்து சுய புத்தியின் மேல் சாராதபடி கர்த்தரை சார்ந்து வாழும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாம் புதிதான சிருஷ்டியை உடையவர்களாக, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எப்படி அவருடைய வழிகளை, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுவதனால் நாம் அவரை போல மாற்றப்படுகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ரோமர் 12:2. நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகத்தினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலக மனிதன் வாழுகிற அந்த அவங்களுடைய முக்கியத்துவங்கள், அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய நடைகள், அவங்களுடைய சித்தங்கள், இவைகளின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை வாழக்கூடாது. இப்பிரபஞ்சம் என்பது உலக மனிதர்கள், உலகத்தை சார்ந்து சிந்திக்கிறவர்களுடைய சிந்தனையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற நம்முடைய சிந்தனை வேறுபட்டதாக இருக்க வேண்டும். அது எப்படி நம்முடைய சிந்தனை மாறுகிறது? நம்முடைய இருதயம், நம்முடைய மனம் வேத வசனங்களில் நிரப்பப்படும் போது, வேத வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளில் நிரப்பப்படும் போது, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளில் நிரப்பப்படுகிறதுனால இன்னும் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் மெய் தேவனை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிற உண்மைகளினால் நம்முடைய மனம் நிரப்பப்படுகிறதுனால தேவனுடைய சித்தம், விருப்பம், அவருடைய எண்ணம் என்னதென்று அறிந்து நாம் அவைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறதுனால மறுரூபமாக இருக்கிறோம். மறுரூபம் என்பது வெளிப்படையான மாம்சத்தில் வருகிறதல்ல, உடையில் வருகிறதல்ல. நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், நம்முடைய உள்ளான மனிதனில் வருகிற மறுரூபம், நமக்குள் உண்டாகிற குணாதிசய மாற்றம், மாம்சத்துக்குரிய குணங்கள் மாறி ஆவிக்குரிய குணங்களினால் நிரப்பப்படுவதுதான் மறுரூபமாக்கப்படுதல். அதற்கு நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வழிகளையும், ஆண்டவருடைய எண்ணங்களும், கர்த்தருடைய எண்ணங்கள் வழிகளும் நம்முடைய வழிகளாக, எண்ணங்களாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். இது நாம் பார்க்கும்போது பூமியை பார்க்கிற வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிறோம், என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்.
உலக எண்ணங்களுக்கு சூழ்நிலைக்கு ஒத்து போகாது. உலக பாரம்பரிய மத சடங்காச்சாரங்களும் மெய்யான சுவிசேஷத்தை அறிந்து விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கையும் ஆராதனையும் ஒத்து போகாது. பாரம்பரியமும் விசுவாசமும் ஒத்து போகாது. ரெண்டு விதமான துருவங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசமானபடினால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகிறவன் வேத வசனத்தின்படியாக கீழ்ப்படிந்து வாழ்ந்து பேசும்போது சமூக காரியங்களிலே நான் இதை செய்ய முடியாது, இப்படி வாழ முடியாது என்கிற தீர்மானங்களை எடுக்கும் போது அதை தன்னோடு இருக்கிறவர்களால் இவன் தன்னுடைய குடும்பத்தாரால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வழிகள் மனுஷனுடைய சூழ்நிலைக்கும் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் மாறானவைகள். ஆனால் தேவ சித்தம் நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை சார்ந்து வாழ வேண்டும் என்பது, அவைகளுக்காக சில காரியங்களை நாம் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே தியாகம் பண்ண வேண்டியது இருந்தாலும் அதற்கு நாம் மிகவும் தைரியமாய் விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கும் போது அதை நம்முடைய வாழ்க்கையில் விருதாசுரமாக தேவன் அற்புதமாக அவைகளை நமக்கு உயர்வாக மேன்மையானதாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. கர்த்தர் இயேசுவின் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்தவர் இன்னைக்கு நம்மை கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாக இருக்கிற நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராதபடி, சுய வழிகளை பின்பற்றாதபடி, சுய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தரை சார்ந்து அவருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தினால் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டு அனிதனம் நாம் புதிய சாயலை கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டு அவருக்கு வாழ வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்படுகிறோம். நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும்